நமஸ்காரம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஜீவன்களுக்கும் தமிழ் புத்தாண்டான பராபவ வருஷத்தின் நற்பலன்கள் அனைத்தும் கிடைத்து அவர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியான வாழ்க்கையுடனும் பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமலும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த பராபவ வருஷம் கலியுகாதி 5128வது வருஷம். இன்ஃபேக்ட் ரொம்ப கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திருதியை அன்று யுகம் தோன்றும் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்பொழுது கலி வருஷத்தினுடைய 5128வது வருஷம். சாலிவாகன சகாப்தம் என்பது 1948, கொல்லம் ஆண்டு என்பது 1201-202, திருவள்ளுவர் ஆண்டு என்பது 2057-58, விக்ரம சகாப்தம் என்பது 2083-84, சௌராஷ்டிர விஜயம் 714, ஸ்ரீ ராமானுஜாப்தம் 1010, ஆங்கில வருடம் 2026-27. இந்த பராபவ வருஷத்தின் வெண்பா மிக்க பராபவத்தன் மேதினியிற்பின் மழையாம், மிக்க பராபவத்தன் மேதினியின் பின் மழையாம், தக்க பசு கடழைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது. பராபவ வருடத்தில் லேட்டாக மழை பெய்யும், பின் மாதங்களில் மழை பெய்யும், பசுக்கள் செழிக்கும், பால் வளம் பெருகும், 4 வகை வர்ணத்தவரும் பிராமண சத்திரிய வைசிய சூத்ர என்று 4 வகை வர்ணத்தவரும் செழிப்புடன் வாழ்வார், பல் உயிர்களும் நோய் நொடிகளின்றி இன்பமாகவே வாழும் என்று பராபவ வருஷத்தின் வெண்பா நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ பொதுவாகவே இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டு என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பராபவ வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ராஜா உண்டு, மந்திரி உண்டு, சேனாதிபதி உண்டு. இப்படி இந்த வருஷத்தின் ராஜா குரு, இந்த வருஷத்தின் மந்திரி செவ்வாய், இந்த வருஷத்தின் சேனாதிபதி சந்திரன், அர்காதிபதி சந்திரன், மேகாதிபதி சந்திரன், சஸ்யாதிபதி குரு, ரசாதிபதி சனி, நிரசாதிபதி குரு, தானியாதிபதி புதன், பசுநாயகர் கோபாலன். பொதுவாக இந்த வருஷப்பரப்பனுடைய டைம் வாக்கிய பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் சற்றே மாறுகிறது என்கின்ற காரணத்தினாலே, ஒரே லக்னம் தான் பட் சற்றே மாறுகிறது என்கின்ற காரணத்தினாலே இந்த தானியாதிபதி, அர்காதிபதி, சஸ்யாதிபதி, ரசாதிபதி இதிலெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. பொதுவான பலன்கள், ராஜா குரு, அப்போ ஆன்மீகம் வளரும். ஆன்மீகம் மட்டுமல்ல, ஆலய பூஜைகள், பக்தி வழிபாடுகள் இதெல்லாம் அதிகரிக்கும். அவன் தனகாரகன் என்கின்ற காரணத்தினாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும், வங்கித்துறை நன்றாக விருத்தி அடையும், சாஸ்திர சம்பிரதாயங்கள், நீதி நெறிமுறைகள்
அதிகரிக்கும். காலத்தே நல்ல மழை பெய்யும். பிற்காலத்தில் மழை பெய்யும் என்றாலும் தேவைக்கேற்ற அளவுக்கு மழை பெய்யும். குரு புத்திரகாரகன் என்கின்ற காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு தெய்வ சங்கல்பத்தினால் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொதுவாக கோவில்கள், ஆசிரமங்கள், வங்கிகள் எங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய குறைகள் வெளிப்படும். மந்திரி செவ்வாய் மந்திரியாக இருக்கின்ற காரணத்தினாலே பயிர்களுக்கு தீயினாலே சேதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் உள்ள பல நாடுகளில் காட்டுத்தீ பரவுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. அதனாலே சில இடங்களில் மழை குறைவாக பொழியும். அதனாலே அது மட்டுமில்லாமல் சில நாடுகளில் இப்பொழுது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் வார் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா, யுக்ரைன் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தடுக்க முடியாத ஒரு சமாச்சாரங்கள். அதனால் பல இடங்களில், உலகத்தின் பல இடங்களில் வீண் சண்டைகள் மற்றும் வழக்குகள் ஏற்படும். சேனாதிபதி சந்திரன் என்கின்ற காரணத்தினாலே, சந்திரன் பெண் கிரகம் என்கின்ற காரணத்தினாலே பெண்களின் ஆதிக்கம் அதிகம் உண்டாகும். நீங்கள் பார்க்கிறீர்கள், நமது பாரத பிரதமர் பாரதிய ஜனதா பார்ட்டியின் மூலமாக பெண்களுக்கு 33% வாக்குரிமை அளிக்க வேண்டும். 33% அவர்கள் பாராளுமன்றத்தில், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளியில் அவர்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். எல்லா நிறுவனங்களிலும் அவர்களுக்கு 33% ஒதுக்க வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அவர் எடுக்கின்றார். ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தது. இப்பொழுது 16-17ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் இதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறது. ஸோ சேனாதிபதி சந்திரன் இருக்கின்ற காலத்தில் பெண்களின் ஆதிக்கம் அதிகமுண்டாகும். பெண்கள் சொற்படி ஆண்கள் நடக்கக்கூடிய நிலை உண்டாகும். சந்திரன் பெண் கிரகம் என்கின்ற காரணத்தினாலே மழை வளம் நன்கு அமைந்து விவசாயம் செழிக்கும். மக்கள் சுகமாகவும் வளமாகவும் வாழ்வார்கள். அர்க்காதிபதியும் சந்திரன். அதனால் பின்னால் மழை பெய்ந்தாலும் இந்த வருடம் வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் கிட்டத்தட்ட 23-24 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும். அதில் குறைஞ்சது 10 தாழ்வு மண்டலங்கள் அதிகமாக மழை பெய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி புயலாகவும் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. பர்டிகுலர்லி ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திருச்செந்தூரிலிருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் புயல் தாக்கம் இந்த வருடம் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் அர்க்காதிபதி சந்திரன் என்கின்ற காரணத்தினாலே மழையும் பொழியும். அதனாலே விவசாயம் செழிக்கும். அதிகமாக பொருளாதார செழிப்பு இதனாலே ஏற்படும். விலைவாசிகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். சகல துறைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும். எகைன் மக்கள் சுகமாக வாழ்வார்கள். அதனால் இந்த பராபவ ஆண்டு நமக்கு நிறைய நம்பிக்கைகளை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேகாதிபதியும் சந்திரனாக இருப்பதால் நல்ல மழை பெய்யும், நீர்நிலைகள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும், விலைவாசி கட்டுக்குள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சஸ்யாதிபதி குரு. நெல், கோதுமை, கடலை போன்ற தானியங்கள் அதிகமாக பயிராகும். மஞ்சள் நிற பொருட்கள் அபிவிருத்தி ஆகும். காலத்தே தேவையான மழை குருவின் தெய்வ அனுகிரகத்தாலே பொழியும். ரசாதிபதி சனி. உணவு. கசப்பு சுவை உள்ள பயிர்கள் நன்கு விருத்தி அடையும். மக்களுக்கு இப்போ டயபிட்டிஸ் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் நாசம் விளைவிக்கக்கூடிய திரவப் பொருட்கள் உற்பத்தி அதிகமாகி தீயவர்களுடைய ஆதிக்கம் செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிரசாதிபதி குரு. ஜெம்ஸ். கனக புஷ்பராகம்
என்று சொல்லக்கூடிய எல்லோ சஃபர் அதிகமாக பயன்பாட்டுக்கு வரும். தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். நவரத்னங்கள், தங்கம், வெள்ளி இவற்றின் வணிகம் அதிகமாகும். ஆல்ரெடி அதிகமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே மங்களகரமான காரியங்கள் அதிகமாகி தங்க வெள்ளி பொருட்களின் பயன்பாடு அதிகரிக்கும். தானியாதிபதி புதன். இந்த தானியாதிபதி புதனாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. மழையினாலும் புயலினாலும் தானியங்கள் அதிகம் சேதமடையும் என்கின்ற பலன்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மழை மற்றும் புயலினாலே பொதுமக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது பசுநாயகர் கோபாலன் கிருஷ்ணன், கோவிந்தன். நல்ல மழை பெய்யும், விருத்தியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் ஆனி மாதம் பிரவேசம் செய்கிறார். அதனால் ஆனி ஆடி மாதத்தில் மழை பொழிவதற்கு வாய்ப்பிருக்கிறது. இந்த வருடம் பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஏப்ரல் 14, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:32 சூரிய உதயாதி 8:26 அளவில் சென்னை லக்னப்படி ரிஷப லக்னத்தில் சிம்ம நவாம்சத்தில் பிறப்பதால் அயல்நாட்டு போர் முஸ்தீபுகள் உண்டாகி பிறகு அது தானாகவே சரியாகும். நமது பாரத தேசம் எப்பொழுதும் சந்திப்பது போல் இந்த ஆண்டும் முஸ்தீபுகள் இருந்தாலும் எதிரிகளால் நமக்கு தொல்லை இருக்காது. அப்படி இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம். இப்போ இந்த வருஷத்தினுடைய ஆதாயம் விரயம் அதையெல்லாம் பார்த்தோம் என்றால், மேஷம் விருச்சிகத்துக்கு 11 மடங்கு ஆதாயம், 5 மடங்கு விரயம், 7 மடங்கு ஆரோக்கியம், 3 மடங்கு அனாரோக்கியம். சுகம் 1 மடங்கு தான் இத்தனைக்கும், துக்கம் 6 மடங்கு இருக்கும். ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளுக்கு ஆதாயம் 5 மடங்கு, விரயம் 14 மடங்கு. ஆனால் ஆரோக்கியம் 4 மடங்கு, அனாரோக்கியம் 1 மடங்கு தான். சுகம் 3 மடங்கு, துக்கம் 5 மடங்கு. இதெல்லாம் ஒரு யூனிட். மடங்கு என்று சொல்வது ஒரு யூனிட். மிதுனம், கன்னி, புதனால் ஆளப்படுகின்ற மிதுனம், கன்னி. ஆரோக்கியம் ஆதாயம் 8 மடங்கு, விரயம் 11 மடங்கு. ஆரோக்கியம் 6 மடங்கு, அனாரோக்கியம் எதுவுமே கிடையாது. சுகம் 3 மடங்கு, துக்கம் 5 மடங்கு. கடகம் ஆதாயம் 8 மடங்கு, விரயம் 2 மடங்கு, ஆரோக்கியம் 3 மடங்கு, அனாரோக்கியம் 5 மடங்கு, சுகம் 6 மடங்கு, துக்கம் கிடையாது. சிம்மம் ஆதாயம் 5 மடங்கு, விரயம் 5 மடங்கு, ரெண்டும் பேலன்ஸ் ஆகுது. ஆரோக்கியம் 1 மடங்கு, ஆனால் அனாரோக்கியம் 6 மடங்கு. சுகம் 5 மடங்கு, துக்கம் 4 மடங்கு. தனுசு, மீனம், குருவால் ஆளப்படுகின்ற தனுசு, மீனம் ஆதாயம் 14 மடங்கு, விரயம் 11 மடங்கு. ஆரோக்கியம் 5 மடங்கு, அனாரோக்கியம் 4 மடங்கு. சுகம் 7 மடங்கு, துக்கம் 3 மடங்கு. மகரம், கும்பம் சனியாலே ஆளப்படுகின்ற ராசிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் 2 மடங்கு, விரயம் 8 மடங்கு. ஆரோக்கியம் 6 மடங்கு, அனாரோக்கியம் கிடையாது. சுகம் 3 மடங்கு, துக்கம் 5 மடங்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான நிலைகள். இந்த ஆதாயம் விரயம் இதெல்லாம் வருமானத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வரவு, செலவு, சேமிப்பு இவற்றை பற்றி தான் இங்கு பேசப்படுகிறது. ஆரோக்கியம் அனாரோக்கியம் அப்படி என்பது அவர்களுடைய பொதுவான
மருத்துவ செலவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. இதெல்லாம் தயாராக இருக்கணும் நம்ம. அது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா, இப்போ அனாரோக்கியம் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா மருத்துவ செலவுக்குன்னு ஒரு பணத்தை நம்ம ஒதுக்கி வைக்கணும். அதே போன்று சுகம் துக்கம் என்பது குடும்பத்தின் வாழ்க்கையில் துக்கம் அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும், சுகம் அதிகமாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இதுதான் பொதுவாக இது சொல்லப்படுகிறது. இதில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இது வந்து இண்டிவிஜுவலுக்காக சொல்லியிருக்கேன். ஒரே ஃபேமிலியில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறி இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாக ஒரு குடும்பத்தின் பொருளாதார நிலையை அறிய வேண்டுமானால் அக்குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களின் ராசிப்படி அதனதன் ஆதாய விவரங்களை மொத்தமாக, ஆதாயம் விரயம் ஆகியவற்றை மொத்தமாக சேர்த்து கூட்ட, ஆதாயம் அதிகமானால் சௌக்கியமும், விரயம் அதிகமானால் வீண் விரயங்களும் ஏற்படும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போலவே ஆரோக்கியம் அனாரோக்கியம், சுகம் துக்கம், இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பராபவ ஆண்டுக்கு குரு ராஜாவாக வருவதால் ஓரளவுக்கு நல்ல மழை பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1 ஜூன் 2026 திங்கட்கிழமை இரவு 1:50க்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் தர்க்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு சூரிய உதயாதி 14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். மீண்டும் 2027 ஜனவரி 24ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு மீண்டும் வக்ரகதியில் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். திருக்கணிதப்படி வாக்கியப்படியும் இவரிடம் சனி பயிற்சி கிடையாது. ராகு கேது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2026 சனிக்கிழமை இரவு திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஸோ ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதத்தில் இருக்குது. வாக்கிய பிரகாரம் குரு மே மாதம்தான் கிளம்புறார், மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு போகிறார். ஸோ இதில் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். இப்போ இந்த பராபவ வருஷத்தினுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு முன்னாடி கிரகணத்தை பார்க்கலாம். இப்போ இந்த வருடம் உலகத்திலே சம்பவிக்கக்கூடிய கிரகணங்கள் 4. சூரிய கிரகணம் 2, சந்திர கிரகணம் 2. சூரிய கிரகணம் எதுவுமே இந்தியாவில் தெரியாது. சந்திர கிரகணம் 1 இந்தியாவில் தெரியும், 2வது உலகத்திலேயே தெரியாது. அது சந்திரனின் ஒளிவட்டத்துக்குள்ளே அது நிகழக்கூடிய கிரகணம் என்பதாலே அது ஒரு டெஃபினெட்லி இட் இஸ் அ நியூ திங் டு see through telescopes. அதனால் இந்த வருஷம் கிரகணங்களை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் கிரகணத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ இந்த வருஷத்தினுடைய பொதுவான பலன்கள், ரிஷப லக்னத்தில் புது வருடம் பிறக்கிறது என்று நான் சொன்னேன். ஸோ ரிஷப லக்னத்தின் அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது மேஷத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகுவனுடைய பார்வையிலும் இருக்கிறார். அதனாலே பொதுமக்களுக்கு செலவீனங்கள் அதிகமாகும், 4 சக்கர வாகன உற்பத்தி அதிகமாகும், மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். செவ்வாய் கேது போன்ற பார்வை, செவ்வாய் கேதுக்கு பார்வை கிடையாது, செவ்வாயினுடைய பார்வை அங்கு இருக்கிறது. இந்த செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே புதன்
மீனத்தில் அமர்ந்து நீச்சம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே லாபஸ்தானத்தில் செவ்வாயும் செவ்வாயும் சனியும் அந்த புதனோடு மீனத்தில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு அதிகமாக புனித யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 10ஆம் இடம் ராகுவோடு சேர்ந்திருப்பதால் தொழில்துறையில் 10ஆம் பாவம் என்பதாலே தொழில்துறையில் கொஞ்சம் மந்த நிலை ஆரம்பிக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட்ஸ்லையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடம் கேது சஞ்சாரம் செய்து சந்திரனாலே பாதிக்கப்படுவதால், அது இந்த வருஷம் பிறக்கும்போது அதுக்கப்புறம் அது மூவ் ஆறுது, அதனாலே பார்க்கப்படுவதால் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும். பொதுமக்கள் தன் சுய தேவைக்காக அதிக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடத்துக்குரிய புதன் நீச்சம் பெற்று அதே 5ஆம் பாவத்தை பார்க்கிறார். கூட 5ஆம் பாவத்து அவர் செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். இதனால் செயற்கை கருத்தரிப்பு முறையில் அதிகமாக குழந்தைகள் பிறக்கும். வருடம் முழுவதும் கர்ப்பிணி பெண்கள் தொலைதூர பிரயாணங்களையும் அதிக மேடு பள்ளம் உள்ள இடங்களை பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் நிறைய பிறக்கும், ஆனால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 12ஆம் இடம் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதாலே வாகன விபத்துகள், இதய ஆபரேஷன்கள், மருத்துவ உதவியினால் நோய் நொடிகளுடைய தீவிரம் குறைதல் போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 11ஆம் பாவத்தில் புதன் சனியோடு சேர்ந்திருப்பதால் திருமண காரியங்கள் அதிகரிக்கும். வெகுகாலம் காத்திருந்த வயதான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும். 8ஆம் இடத்துக்குரிய குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒவ்வொரு பாவமும் வலுப்பெறுகிறது, அந்த கிரகத்தின் பார்வையினாலே வலுப்பெறுகிறது. இவர் பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கும். பொதுவாக இந்த மருத்துவ உதவி அதிகமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பொதுவாக இந்த நம் நாட்டிலிருந்து, பாரத நாட்டிலிருந்து நம்முடைய சொத்துக்களை திருடி வெளிநாட்டுகளுக்கு சென்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கு கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுடைய சொத்து முழுமையும் பறிமுதல் செய்யப்படும். 9ஆம் இடத்துக்குரிய சனி லாபஸ்தானத்தில் புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அங்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அதனாலே 9-11 என்கின்ற ஒரு கணக்கு வருகின்ற காரணத்தினாலே தொழில்துறையினாலே அதிக லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் அதிகரிக்கும். இந்திய ரூபாயின் மதிப்பு முன்னேறும். 10ஆம் இடத்தில் சந்திரன் ராகு இருந்து அவருக்கு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே இந்திய ரூபாயின் மதிப்பு ஓரளவுக்கு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. பொதுமக்கள் நிறைய தீர்த்த யாத்திரைகள், கோயில் ஸ்தலங்கள் போன்றவற்றுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால அதிகமாக மழை பெய்யும். சென்னையில் வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பங்கு வர்த்தகங்கள் நல்ல நிலைக்கு போகும். ஏஜென்சி தொழில் விருத்தி அடையும். இதெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும். 11ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சனி, புதன் நீச்சமாக இருக்கிறார். இதுகின்ற காரணத்தினாலே ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் இமயமலை பகுதிகளில் பனிச்சரிவுகள் ஏற்பட்டு அதிகமாக மழை வெள்ளம் ஏற்படும். நிலச்சரிவினாலே தொழிலாளர்களுக்கு ஆபத்து உண்டு. பயிர்கள் மழையினாலே சேதமாகும். 12ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் பொதுமக்கள் ஆடம்பர செலவுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாதத்தில் வீக்கத்தினாலும் மெட்ராஸை போன்ற கிருமி தொற்றுகளினாலும் பொதுமக்கள் கண்களிலும் கால்களிலும் அதிக பாதிப்புகள் ஏற்படும். பொதுவாக இவரிடம்
குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதால் உலகில் 1/3 மனிதர்கள் அதிகம் பாதிப்படைவார்கள். இவை இயற்கை பேரழிவினால் மற்றும் தொற்று நோயினால், போரினால் அதிகமான பொதுமக்கள் இறப்பார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்பும் மக்கள் அவரவர்களின் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய், நெய் இவைகளை அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப வாங்கி கொடுப்பதும், நேர்மையான வாழ்க்கையை வாழ்வதும், பொது நன்மைக்காக யாகங்கள் செய்வதும் மிக மிக நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பராபவ வருடத்தில் நமக்கு நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. ஒவ்வொரு வருடத்தையும் போன்று இதிலையும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அனைவரும் இந்த ஆதாயம், விரயம், ஆரோக்கியம், அனாரோக்கியம், சுகம், துக்கம் போன்ற விஷயங்களை குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமாக, ஒரே இடத்தில் வசிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமாக சேர்ந்து கூட்டி அதற்கு தகுந்தாற்போல் தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. எப்படி இருந்தாலும் முண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரம் போர் சூழக்கூடிய நிலை அதிகமாக இருக்கின்றது. அந்த காரணத்தினாலே வியாபாரத்தில் சில மந்த நிலைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது சில காலம் இருக்கும் என்று தான் உணரப்படுகிறது. பொதுவாக இந்த வருடம் நீண்ட காலம் 12 மாதம் இருக்கிறது என்றால் குறைஞ்சது ஒரு 8-9 மாதம் நல்ல நிலையில் இருக்கும் என்று சொல்கிறது. இந்த பஞ்சாங்க கணிதப்படி தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் தெரிகிறது. அது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அடுத்ததாக நாம் எல்லோரும் அக்ஷய திருதியை என்று கோல்டு என்கின்ற பொன் வாங்கக்கூடிய ஒரு உற்சாகத்தில் இருப்போம். ஆனால் அக்ஷய திருதியை என்று நிறைய சேரிட்டி, தர்ம காரியங்கள் செய்யணும். தர்ம காரியங்கள் என்றால் பொதுவாக வாட்டர், நீர் தானம் செய்வது மிக மிகச் சிறந்தது. அதற்காகத்தான் இப்போ எங்களுடைய ட்ரஸ்ட்டில் நீர்மோர் கொடுப்பதற்காக நாங்கள் ஏற்பாடுகளை நடத்தி வருகிறோம். யாருக்கெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் அதற்கு உதவி செய்து ஒரு 100 ரூபாய் மினிமம் உதவி செய்து அந்த புண்ணியத்தில் பங்கு பெறலாம். அக்ஷய திருதியை என்று இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் இதை செய்யலாம் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். அடுத்ததாக தர்ப்பணம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அனைவரும் அக்ஷய திருதியை என்று தர்ப்பணம் செய்யணும். இன்ஃபேக்ட் அக்ஷய திருதி கொண்டாடப்படக்கூடிய நாள் இல்லை, இது விரத நாள். அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். இத்துடன் பராபவ வருஷத்தின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் சொல்லி, இறைவன் உங்கள் அனைவரையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நோய் நொடி இல்லாமலும் எந்த விதமான துக்கங்களில் ஈடுபாடு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமலும் உங்களை காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய பஞ்சாங்க படன உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராமகிருஷ்ண ஹரே ராமகிருஷ்ண ஹரே ராமகிருஷ்ண.